ஹேபிட்ட வந்து வளர்க்கறதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டது. இது மாரி ஸ்டோரி புக்ஸ் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். மொபைலோ, டிவியோ பார்த்திருந்தானா, இவ்ளோ வந்து புக்ஸ் கூட கனெக்டடா இருந்திருப்பானா? அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு பப்புவோட மார்னிங் ரொட்டீன் அண்ட் எஸ்பெஷலி எப்போ பப்பு மார்னிங் ரொட்டீன் வீடியோ போட்டாலும் அதுக்கு நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணுறது, பப்புக்கு என்ன ஏஜ் ஆகுது, பப்புக்கு வந்து எழுதுவானா, படிப்பானா, இந்த கொஸ்டின்ஸ் தான் நிறையா இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து பப்பு லேட்டாக தான் ஏஞ்சிக்கிட்டான். எப்போவுமே வந்து ரொம்ப ஏர்லியாக ஏஞ்சிப்பான். 6:30க்குள்ளெல்லாம் ஏஞ்சிருவான். 7:00 மேலே எழுந்திருக்கிறான் அப்படின்னாலே கொஞ்சம் லேட்டுன்னு தான் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம். பட் இப்போலாம் வந்து கொஞ்சம் ஃபியூ வீக்ஸாக ரொம்ப லேட்டாக ஏஞ்சிக்கிறான். ஒரு 8:30, சில சமயம் 9:30க்கு மேலே தான் ஏஞ்சிக்கிறான். இன்னைக்கு கூட 9:20க்கு தான் எழுந்திரிச்சான். ஸோ இப்போலாம் எழுந்திரிச்ச உடனே வந்து குளிக்க வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். ஃபஸ்ட்டுலாம் வந்து மார்னிங் எழுந்திரிச்சோன்னா அவனுக்கு விளையாடுறதுக்கு அது இதுன்னு பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நேரம் இருக்கும். பட் இப்போ லேட்டாக எழுந்திரிக்கிறனால அவனோட எழுந்திரிக்கிற டைம் வந்து சேஞ்ச் ஆகுறனால அவனோட என்டையர் மார்னிங் ரொட்டீனே வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னு தெரியல. இப்போ 2 வயசுல இருந்து தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லா குழந்தையுமே இந்த ஏஜ்ல பண்ணுவாங்களா? அவங்களோட ஸ்லீப் ரொட்டீன் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் இவ்வளோ நாள் வந்து ரொம்ப ஏர்லியாவே ஏஞ்சிட்டு எங்களையும் எழுப்பி விட்டு டிஸ்டர்ப் பண்ணுவான். இப்போ கரெக்டா நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்கூல் போகணும் அப்படின்றப்போ இப்போன்னு பார்த்து இந்த மாதிரி லேட்டா எழுந்திருக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். இன்னும் நெக்ஸ்ட் இயர்லாம் என்ன பண்ண போறான் அப்படின்னே தெரியல. ஏன்னா ரொம்ப லேட்டா எழுந்திருக்கிறான். அவனுக்கு நான் குளிக்க வைக்கல, மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஜஸ்ட் பிரஷ் மட்டும் தான் பண்றேன் அப்படின்னா கூட அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி முடிக்கிறதுக்குள்ள ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைமே வர மாரி ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் தான் கேப் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கும், லஞ்ச் டைமுக்கும். இது வந்து இன்னும் சேஞ்ச் ஆகுமா நெக்ஸ்ட் இயர்க்குள்ள என்னன்னு தெரியல. உங்க குழந்தைங்களுக்கு யாருக்காவது 3 இயர்ஸ் மேல இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்லீப் ரொட்டீன் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற அவனோட இந்த டைமிங்க்கு வந்து கண்டிப்பா அவன் ஸ்கூலுக்குலாம் எழுப்ப முடியாது. எழுந்திரிச்சு போ முடியாது. ஏன்னா அவன் ஆல்மோஸ்ட் 10:00 தான் எழுந்திருக்கான். நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறான் அப்படின்னே தெரியல. Very good. ஓ போடு பாப்பு ஓ. ஓ எப்படி போடணும்? ஓ. இதுக்கு மேங்கோக்கு என்ன கலர் போடணும்? வாட் இஸ் திஸ் கலர்? Mango. கலர் என்னது? Yellow color. yellow எடு. Where is yellow? yellow. yellow கலர் பண்ணு. ஏய் சூப்பரா பண்றானே பப்பு. இங்கெல்லாம் பப்புவோட மார்னிங் ரொட்டீன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. அது வந்து என்னன்னா, பப்புக்கு இப்போ ஆக்சுவலாக என்ன வயசு அண்ட் இப்போவே அவன் வந்து எப்படி புக்ஸ் கூடலாம் வந்து இருக்கான், எப்படி வந்து புக்ஸ்லாம் படிக்க ட்ரை பண்ணுறான் அண்ட் எப்படி வந்து எழுதுறான், இந்த மாதிரி ஸ்டடி ரிலேட்டட் இதெல்லாம். இது வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து குழந்தைங்க வந்து அவ்வளோவா வந்து புக்ஸ் கூடலாம் அட்டாச் ஆக மாட்டாங்க. புக்ஸ்னால் என்னன்னே தெரியாதுல்ல. பட் இவன் வந்து எப்படி இவ்வளோ இதாக அதுக்குன்னு ஒரு டைம் வச்சு, ஏன்னா மார்னிங் ரொட்டீன் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு தெரியும். அவன் குளிச்சு முடித்தோன்னே அவன் பண்ணுற விஷயமே வந்து ஒரு 1/2 ஹவருக்கு வந்து அவனோட ஸ்டடி டைம் அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்டடி ரூமுக்கு வந்து போயிடுவான். அது ஸ்டடி ரூம்லாம் இல்லை, அவன் விளையாடுற ரூம் என்ன வேணால் வச்சுக்கலாம். அவன் படிக்கிறது, எழுதுறது, அந்த போர்டில் வந்து ஸ்கிரிபிள் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறான், இதெல்லாம் தானாகவே அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, இல்லை நாங்கள் வந்து பண்ண சொல்கிறோமா அப்படின்லாம் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஆன்சர் பண்ணுறேன். கரெக்டாக சொல்லணுன்னா இப்போ வந்து பப்புக்கு 2.5 வயசு. 2 இயர்ஸ் முடிஞ்சு 6 மந்த்ஸ் ஆகுது. இன்னும் அவன் ஸ்கூலுக்கே போகல. நெக்ஸ்ட் இயர் தான் வந்து ஸ்கூலே சேர்ப்போம். ஸோ அதுக்குள்ளே வந்து எப்படி புக்கு கூடவே இருக்கான், இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கான், உட்காந்துருக்கான்,
எங்க குழந்தைங்க வந்து புக்கெல்லாம் வந்து பார்க்கறதே இல்ல. நான் வாங்கி குடுத்தா கூட தூக்கி போட்டுர்றாங்க, கிழிச்சு போட்டுர்றாங்க. அந்த மாரிலாம் வந்து நெறைய பேருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ இவனுக்கு வந்து நாங்க என்ன பண்ணோம் அப்டின்னா, நாங்க வந்து கான்ஷியஸா இதெல்லாம் பண்ணணும், இப்டி பண்ணணும், நீ வந்து படிக்கணும், எழுதணும் அப்டின்னு நாங்க வந்து எதுவுமே பண்ண கிடையாது. அது வந்து சின்ன வயசுலேருந்து வந்து ஸ்க்ரீன் டைம் குடுக்கக்கூடாது அப்டின்னு வந்து கொஞ்சம் நான் வந்து தெளிவா இருந்தேன். ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து சாப்பாடு குடுக்குறதுக்கே வந்து டிவி தான் காட்டணும் அப்டின்னு இருக்கிற டைம்ல, டிவிலாம் காட்டக்கூடாது, மொபைல் ஃபோன்லாம் வந்து காட்டவே கூடாது அப்டின்னு டிசைட் பண்ணனால, நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, இவனுக்கு வந்து ஒரு 10 மந்த்ஸ் இருக்கும். அப்போ வந்து நடக்கவே ஸ்டார்ட் பண்ணல. அப்போவே வந்து அவனோட ஃபர்ஸ்ட் புக்க வந்து நான் வாங்குனேன். அந்த புக்க வச்சு அதுல இருக்கிற பிக்சர்ஸ், அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து காமிச்சுட்டு, அப்படியே வந்து நான் சாப்பாடு ஊட்டிருவேன். ஸோ, அப்படி அவன டைவர்ட் பண்றதுக்காக தான் வந்து புக்ஸ் எல்லாம் வாங்குனது. அதுவுமே வந்து ஃபுல் டைமா வந்து டைவர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா, டிவி நீங்க காமிச்சு சாப்பாடு ஊட்டினாலும் ஒண்ணு தான், புக்கு காமிச்சு சாப்பாடு ஊட்டினாலும் ஒண்ணு தான். ஸோ, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அவன் எப்போலாம் வந்து சாப்பிட அடம் புடிக்கிறானோ, அப்போலாம் வந்து புக்ஸு காட்டி, அதுல இருக்கிற அனிமல்ஸ் அதெல்லாம் காமிச்சுட்டே வந்து சாப்பாடு ஊட்டிருவேன். ஸோ, பப்புக்கு 2 வயசு ஆகுற வரைக்குமே கம்ப்ளீட்டா நோ ஸ்க்ரீன் டைம் தான். அவனுக்கு வந்து மொபைல் ஃபோன்னா என்னன்னே தெரியாது. ஃபோன்ல வந்து யூடியூப் பார்க்கலாம். அதெல்லாம் வந்து என்னன்னே தெரியாது. இப்போ 2 வயசு ஆனதுலருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பண்றத பார்த்து அப்படியே பண்றனால, இப்போ தான் டிவி பார்க்கறது. மொபைல் ஃபோன் வந்து நான் இப்போ வரைக்கும் அலோவ் பண்ணல. டிவிலயுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து ரொம்ப கம்மியா ஆக்கியிருக்கேன். ஒரு நாளைக்கே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் தான் வந்து உட்காந்து பார்ப்பான்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் வந்து அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அந்த மாரி தான் இருக்கும் டிவிலயும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் இல்லாம பார்த்துக்கணும் அப்படின்றது தான் ஒரே கோல். அத தவிர வேற எந்த கோலும் இல்ல. படிக்கணும், எழுதணும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ஸோ பப்புவோட வீடியோ பார்க்குறவங்களும் வந்து, இந்த குழந்தை வந்து படிக்குது, எழுதுது. நம்ம குழந்தை படிக்கல, எழுதல அப்படிலாம் வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பா. ஏன்னா பப்புக்குமே வந்து இன்னும் படிக்கலாம் தெரியாது. அவன் சும்மா உட்கார்ந்து அது என்ன பேர்ட்ஸா, அனிமல்ஸா, ஃப்ரூட்ஸா அவனுக்கு தெரிஞ்ச பேர்லாம் சொல்லுவான். அப்படி தெரியாம இருக்கிறதும் வந்து நெறைய விஷயம் இருக்கு. போர்ட்ல வந்து எழுதுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுதலாம் தெரியாது. இப்போதான் வந்து பென் ஹோல்ட் பண்ணி ஸ்கிரிபிள் தான் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்க. ஏன்னா நர்சரி ஸ்கூல்லாம் போனதுக்கப்புறம் 2 வருஷம் ஸ்கூல் லைஃப்க்கு அப்புறம் தான் வந்து அவங்க எழுதவே கத்துக்குவாங்க. இப்போலாம் வந்து எழுத தெரியாது. ஜஸ்ட் ஸ்கிரிபிள் தான் பண்ணுவாங்க. அத வந்து நாங்க என்கரேஜ் பண்றோம் அவ்வளோதான். ஸ்கிரிபிள் பண்ணணுமா பண்ணு, கலர் பண்ணணுமா பண்ணு. இல்ல சும்மா பிக்சர் பார்க்கணுமா பாரு அப்படின்னு சொல்லி சும்மா என்கரேஜ் பண்றோம். ஸோ டிவிய கட் டவுன் பண்றதுக்காக, ஸ்க்ரீன் டைம் கட் டவுன் பண்றதுக்காக நாங்க கொண்டு வந்தது தான் இந்த புக்ஸு. வேற ஒண்ணும் கிடையாது. அவன் ஒண்ணும் ஜீனியஸா இப்பவே வந்து இந்த புக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் படிப்பானா, சொல்லுவானா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் அவன் வந்து அந்த பிக்சர தான் பார்த்துட்டு இருப்பான். அவ்வளோதான். ஆனா ஸ்க்ரீன் டைம் பார்க்குற குழந்தைங்கள விட, இப்போ வந்து பப்புவே ஸ்க்ரீன் டைம் பார்த்துருந்தான் அப்படின்னா, மொபைலோ, டிவியோ பார்த்துருந்தான்னா, இவ்வளோ வந்து புக்ஸு கூட கனெக்டடா இருந்திருப்பானா? இந்த மாரி புக்க பார்த்து இதில என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து தெளிவா இருந்திருப்பானா? அப்படின்னு கேட்டா டவுட்டு தான். ஏன்னா டிவி பார்க்குற குழந்தைங்களுக்குலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு இடத்துல உட்காந்து அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் பப்புக்கு வந்து டிவிய வந்து கட் டவுன் பண்ணதே. இப்போ வந்து அவன உட்கார சொல்லி, ஏதாச்சும் நாங்க கலர் பண்ண சொன்னோம், இல்ல சும்மா ஒரு புக்க வந்து திறந்து பார்த்து அவன் ஏதோ பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா, அதையே வந்து அவனால கன்டினியூஸா வந்து பண்ண முடியும். ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் கூட உட்காந்து அவன் பாட்டுக்கு கலர் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அது ஒரு நல்ல ஹேபிட். அந்த ஹேபிட்ட வந்து வளர்க்கறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டது. ஸோ உங்க குழந்தையும் வந்து மேபி இந்த மாரி புக்கு கூட வந்து கனெக்ட் ஆகணும், புக்ஸு கூடலாம் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன் டைம் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எதையுமே வந்து எடுத்தோனே பெருசா பண்ண முடியாது. அவங்க வந்து இப்போ வந்து டிவி வந்து பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப நேரம் பார்க்குறாங்க அப்படின்னா, அத வந்து நம்ம எடுத்த உடனே வந்து கட் டவுன் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வாங்க. இல்ல நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். குழந்தைங்க வந்து டிவி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த கார்ட்டூன்ஸ், இந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல இருக்கிற திங்ஸ்லாம் வந்து காட்டாம, ஸ்லோ ஃபேஸ்டா வந்து அனிமல்ஸ் வீடியோஸ், பீஸ்ஃபுல்லா, காமா இருக்கிற மியூசிக்கோட வந்து வீடியோஸ்லாம் நெறைய அவைலபிளா இருக்கு YouTubeல. அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க காட்டலாம். அவங்க வந்து அந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அத வந்து பார்க்கறதுக்கும் வந்து அவங்க மைண்ட் வந்து அவ்வளவா டிஸ்டர்ப் ஆகாது. அவங்க அத பார்த்துட்டே மிச்ச வேலையும் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி நீங்க வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நான் பப்புக்கு அப்படின்னு வாங்குன புக்ஸ் வந்து இதுதான்.
மை ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு அமேசான்ல, ஃப்ளிப்கார்ட்ல எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஆன்லைனில். இது வந்து செட் ஆஃப் 6, செட் ஆஃப் 10 இல்லை செட் ஆஃப் 12 அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ்லாம் வந்து கிடைக்குது. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ்லாம். இது வந்து எப்படி இருக்கும்னா, இது மாதிரி ஒரு 6 புக்ஸ் இல்லை 10 புக்கு வந்து ஒரே செட்டில் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் ஒன்னொன்றுத்துலேயுமே வந்து ஒன்று இருக்கும். டிரான்ஸ்போர்ட், பேர்ட்ஸ், நம்பர்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். இப்போ பேர்ட்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து பேர்டோட பிக்சர் அண்ட் தென் ஒரு நேம், அதோட நேம் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லா புக்ஸுமே. ஷேப்ஸ்னா ஷேப்ஸ் இருக்கும், அதோட நேம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பப்புக்கு வந்து இப்போது 10 months இருக்கும்போது நான் வந்து இந்த புக் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ இதில் 10 புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு 2 இல்லை 3 புக்ஸில் இருக்கிற பிக்சர்ஸ் தான் வந்து அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல தெரியும். இன்னுமே இந்த பேர்ட்ஸ் புக்கெல்லாம் வந்து அவனுக்கு தெரியாது. ஏன்னா இதில் வந்து நிறைய கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பேர்ட் நேம்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு இவ்வளவும் மெமரைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இம்பாசிபிள்னு தான் சொல்லணும். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு வீடியோஸில் வந்து குழந்தைங்கள வந்து எப்படி காட்டுவாங்கன்னா, ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து இத்தனை ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து குழந்தை வந்து கண்டினியூஸாக சொல்லுது, இத்தனை ஃப்ளாஷ் கார்ட்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது, நேம் பண்ண முடியுது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. மேபி முடியலாம் நிறைய குழந்தைங்களால. பட் எல்லா குழந்தையாலும் அதெல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போ அவ்வளோ ஒன்றும் அவங்க பிரெயின் வந்து அவ்வளோ மெனக்கெட்டு அதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் அவசியமே இல்லை. அவங்க ஸ்லோவாகவே கற்றுக்கிட்டோம், போக போக கற்றுக்கிட்டோம். இப்போ ஒரு 4 வெஜிடபிள் பேர் தான் உங்க குழந்தைக்கு தெரியுது அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஒரு 4 ஃப்ரூட்ஸ் பேர் தான் தெரியுது அப்படின்னா இட்ஸ் ஓகே. இல்லை அதுவுமே தெரியல, 1 தான் தெரியுது, 2 தான் தெரியுதுன்னாலும் இட்ஸ் ஓகே. ஸோ புக்ஸு கூட வந்து நான் எதுக்காக கனெக்ட் பண்ணேன் அப்படின்றது இந்த ஒரு விஷயந்தான். ஸ்க்ரீன் டைமை கட் பண்ணுறதுக்காக தான், வேறு எந்த விஷயமும் கிடையாது. பப்பு வந்து படிக்கணும், இப்போ இருந்தே படிக்கணும் அப்படின்னலாம் ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் யாராச்சும் வந்து உங்கள் குழந்தைய வந்து படிக்க வைக்கணும், இப்போ வந்து ஸ்கூல் சேர்க்கறதுக்குள்ளே இந்த குழந்தை படிக்குது, எழுதுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து அந்த பிக்சர்ஸை முதல்ல காட்டுங்க. அது என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல சொல்ல அவங்களே வந்து கற்றுப்பாங்க. ஃபஸ்ட்டு பப்புக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ 10 months இருக்கும் போதெல்லாம் நான் தான் பேசுவேன். ஏன்னா அவன் அப்போ பேச மாட்டான்ல. நான் ஒரு பிக்சராக பார்த்து பார்த்து காமிச்சு சொல்லிகிட்டே இருப்பேன். இங்கே பாரு கேட்டு, இங்கே பாரு டாக் அப்படின்னு வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருப்பேன். அவன் சும்மா பார்த்துட்டு இருப்பான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1 வயசு 1.5 வயசுலலாம் அவனாவே ஒரு பிக்சர் வந்து காமிச்சிட்டு ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவான், திடீர்னு பனானா அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் வந்து அவனாவே சொல்ல ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் இப்போ 2 வயசு 2.5 வயசுல இப்போ நிறைய விஷயம் வந்து சொல்றான். இன்னும் கொஞ்சம் கிளியரா வந்து வேர்ட்ஸ் வருது. அவ்வளோதான் வித்தியாசம். அண்ட் ஏதாச்சும் ரொம்ப அடம் பண்றாங்க அப்படின்னா, அப்போ வந்து அவங்க கிட்ட கலரிங் புக் கொடுத்து கலர் பண்ண வச்சா, அவங்க பாட்டுக்கு உட்காந்து செட்டில் டவுன் ஆகி கலர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கலர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே வந்து ஸ்கிரிபிள் பண்றது தான் குழந்தைங்க, கிறுக்கிறது தான். ஸோ ஸோ அவங்க வந்து பெண்ணை வந்து கையில் பிடிக்கிறதே ஒரு மாதிரி பிடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அவன் கரெக்டாக பிடிக்க கற்றுக்கிட்டான் பெண்ணெல்லாம். ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி பிடிச்சிருப்பான், பெண்ணை வந்து இப்படி பிடிச்சிட்டு இப்படி தான் வந்து கலர் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலி இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் வந்து அந்த மாதிரி புக்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். புக்ஸு நான் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வாங்குறது வந்து நான் அவ்வளவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பப்புக்குமே வந்து நான் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் வாங்கலை. ஏன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து நம்ம வந்து லாங் டேர்முக்கு அதை வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து அவனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 ஏஜ் வரைக்குமே கூட யூஸ் ஆகலாம். பட் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் வந்து நம்ம இப்படி கார்டாக இருக்கிறனால அங்கங்கே வந்து தொலைஞ்சிரும், இல்லை குழந்தைங்க வந்து கிழிச்சிருவாங்க, உடைச்சிருவாங்க. ஸோ அது வந்து காசு வேஸ்ட்டு தான். அதனால இந்த மாதிரி புக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த புக்ஸ் வந்து அப்படியே இருக்கும். அவங்களுக்கு இன்னும் நெக்ஸ்ட் வருஷத்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஆன்லைனில் வந்து இருக்குது, நிறைய விதத்தில் இருக்குது. இது வந்து செட் ஆஃப் 6 சம்திங் வாங்கின ஷேப்ஸு, ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் வந்து கலரிங் புக் வாங்கினேன். பப்பு விழுந்துராத, நேரம் உட்காரு. இந்த மாதிரி வந்து கலரிங் புக் வாங்கினேன். இந்த கலரிங் புக்ஸ் வந்ததுலேருந்து இவன் அந்த செட் ஆஃப் 6 புக்ஸ், அந்த மை ஃபர்ஸ்ட் புக்குன்னு காமிச்சால ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை வந்து எடுக்கிறதே இல்லை. இந்த கலரிங் புக் தான் வந்து எடுக்கிறது. இது வந்து கலர் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அண்ட் இது வந்து கலர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில சமயம் இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருப்பான். இது என்ன கலர், இல்லை இது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்றா சொல்லிட்டு இருப்பான். இது மாதிரி ஸ்டோரி புக்ஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஸ்டோரி புக்ஸ் தான்.
இது ஜஸ்ட் எப்படி இருக்கும்னா, இந்த மாரி பெரிய கியூட் கியூட் பிக்சர்ஸ் இருக்கும். சின்னதா வந்து ஸ்டோரி இருக்கும். இந்த மாரி கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். பப்புக்கு வந்து எப்படின்னா, இந்த ஸ்டோரி வந்து இன்னும் புரியிற அளவுக்கு அவனுக்கு வந்து இதாகல. ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்கு அந்த ஸ்டோரிலாம். இன்னும் பப்புக்கு இங்கிலீஷ்ல வந்து சில வேர்ட்ஸ் தான் வந்து அவனுக்கு புரியும். நம்ம நம்ம டெய்லி லைஃப்ல வந்து யூஸ் பண்றது, பேசுற விஷயங்கள் தான் வந்து இங்கிலீஷ்ல புரியும். இந்த மாரி ஸ்டோரி ரீட் பண்றதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல புரியாது. நான் இந்த புக்க வந்து பார்த்து நான் படிச்சேன்னா கூட, இத வந்து நான் தமிழ்ல தான் மறுபடியும் டிரான்ஸ்லேட் பண்ணி பேச வேண்டியதா இருக்கும். இதுல இருக்கிறது வந்து அவனுக்கு புரியாது. பட் ஸ்டில் இத வந்து நீங்க தமிழ்ல கூட உங்க லாங்குவேஜ்லயும் சொல்லலாம். அண்ட் இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு பார்க்க நல்லாருக்கும். ஸோ எங்கேஜிங்கா வந்து அதிலேயே வந்து உட்கார்ந்துருப்பாங்க. கவனிச்சு அந்த புக்க வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க குழந்தை வந்து புக்ஸ்லாம் வந்து பிடிக்காமலும் இருக்கலாம். இல்ல வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடவும் செய்யலாம். அதுக்காக வந்து குழந்தைய வந்து ஃபோர்ஸ் பண்ணவோ, இல்ல வந்து நீ படிச்சே ஆகணும், எழுதியே ஆகணும், இல்ல கலர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றதெல்லாம் பண்ண வேணாம். அவங்க வந்து பொறுமையாவே கத்துக்கட்டுமே. ஸ்கூல் போட்டும், நர்சரி போட்டும், எல்கேஜி, யூகேஜி இது எல்லாமே போட்டும், அப்புறமாவே கத்துக்கட்டும். இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் ஒண்ணும் பரவால்ல. ஸோ பப்புவோட புக் ஜர்னி வந்து இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. பப்பு எந்த நேரமும் புக்க வச்சுட்டே சுத்திட்டு இருப்பானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அவனுக்குன்னு வந்து ஒரு ஒரு டைம் தான் இருக்கு. ஒரு டேல வந்து ஒரு 1/2 அன் ஹவர் மேபி வந்து 1/2 அன் ஹவர் அவன் வந்து புக்ஸ் கூட வச்சிருக்கான். புக்ஸ் கூட வந்து ஸ்பெண்ட் பண்றான் அப்படின்னாலே அதுவே பெருசு. பட் இந்த ஸ்டடி டைம்ன்னு ஒரு ஸ்கெட்யூல் வந்து நாங்க பண்ணது. குளிச்சு முடிச்ச உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, டைரக்ட்டா வந்து அந்த அந்த ரூமுக்கு போணும், படிக்க போணும் அப்படின்னு நாங்க பண்ணல. அது ஒரு நாள் அந்த ரூம் செட்டப் பண்ணதுலருந்து, அந்த மாரி போலாம், படிக்க போலாமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது தான். அதுலருந்து அவனுக்கு வந்து அது ஒரு ரொட்டீன் மாரி ஆயிடுச்சு. ஸோ அப்படிதான் வந்து படிக்க போறது, எழுத போறதெல்லாம். இன்னுமே அவனுக்கு வந்து படிக்கிறது, எழுதுறது அதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஸ்கிரிபிள் பண்ணுவான் அண்ட் கலர் பண்ணுவான். அண்ட் இந்த மாரி திங்ஸ் எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவான். ஸோ இவ்வளோதான் வந்து தெரியும். ஸோ பப்புக்கும், புக்ஸுக்கும் வந்து எப்படி கனெக்ஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்றத வந்து நான் தெளிவா சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன் இந்த வீடியோல. ஸோ அவ்வளோதான் பப்புவோட மார்னிங் ரொட்டீன்ல எஸ்பெஷலி இந்த படிக்கிறது, எழுதுறது, இந்த புக்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். பப்பு பாய் சொல்லு. நல்லா சொல்லு சத்தமா. Bye.